வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் பெங்களூரில் நடக்கதா இருந்துச்சுங்க. பெங்களூரில் எக்கச்சக்கமான மழைங்க. பாவங்க, வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நியூஸில் பார்க்கும்போது தெரியும், வீடியோ ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பட் அது மனசு வருத்தமாக இருக்குது. பட் மேட்ச் வந்து பெங்களூரில் சின்ன சுவாமிலேருந்து லக்னோவுக்கு மாற்றிருக்காங்க. லக்னோவில் ஆர்சிபி எஸ்ஆர்எச் மேட்ச் நடக்குது. நேற்று ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் சோத்தனால அவங்க 18 பாயிண்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆர்சிபி ஈஷாலா கப் ஜெயிச்சா டேபிள் டாப் ஃபஸ்ட்டுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டுக்கு போகிறனால எக்கச்சக்க நல்லது இருக்குது. டேரெக்டாக குவாலிஃபை ஆடலாம். இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாவாங்க. அடுத்த மேட்ச் எல்ஹெச்சியோட அவங்களும் ஜெயிச்சு நல்ல மூமெண்ட்டில் இருக்காங்க. பட் எஸ்ஆர்ஹெச்சில் டிராவிஸ் ஹெட் ஆடுவாரா? போன மேட்சே அவருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி வந்துருந்துச்சு. அது நெகட்டிவ்னு சொல்லி வந்துருந்துச்சு. அது எந்த அளவு உண்மை, எந்த ரூமரானு தெரில. பட் கமின்ஸ் இருக்காரு, உனன்கட் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்மில் இருக்கார். அவர் கூட ஓப்பனிங்கில் ஆதித்ய தாரே அவரும் நல்லா தான் ஃபார்மில் இருக்கார். பட் எஸ்ஆர்ஹெச் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஆர்டர் வந்து மேட்சை கொடுத்து முடிக்க முடியல. பட் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங், ஓப்பனிங் பவுலிங் போகிறதுக்கு ஆர்சலூட் இருந்தார். அவர் இல்லைங்க. லுங்கி எங்கடி ஆடுவாரான்னு தெரில. ஆக்சுவலாக விராட் கோலி வந்து ஒரு ரன் மிஷின். அதை வந்து கண்டினியூ பண்ணாதான் ஆர்சிபியில் ஜெயிச்சு நம்பர் 1 போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் கொஞ்சம் பிளே ஆஃப் வருது. அதாவது ஒரு 7 மேட்சுக்கு முன்னாடியே பிளே ஆஃபில் யாருன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் குவாலிஃபை ஆகிருக்கலாம். 17 வருஷமாக அப்படி நடந்ததே இல்லையா. அதாவது ஒரு வருஷம் மட்டும் 2013 நம்ம மட்டும் 3 மேட்சுக்கு முன்னாடி யாருக்கு பிளே ஆஃப்னு தெரிஞ்சிச்சான். பட் ஐபிஎல் ஹிஸ்டரியே 7 மேட்சுக்கு முன்னாடி இந்த 4 டீம் தானே பிளே ஆஃப் ஆடுதுன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு. அந்த ஹிஸ்ட்ரியோடையும் சேர்ந்து ஆர்சிபி கப் அடிக்கணும் நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். ஈசாலா கப் ஒரு தடவைனாச்சும் நம்ம தான் ஆகட்டுமுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆர்சிபி விராட் கோலியாக இருக்கட்டும், ரஜத் படிதாராக இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மாவாக இருக்கட்டும், டிம் டேவிட், ரெமியல் செப்போர்ட் எல்லாம் 100% எஃபெக்ட் போட்டாகணுங்க. அவங்களுக்கு ஏர்சலூட் இல்லை. அந்த பொறுப்பை யாஸ் தயாலையோ இல்லைன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பான்னு தெரில. அவங்களும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆர்சிபி வந்து மேலே வர முடியும். எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணணும்? அதாவது போன வச்சு நல்லா ஜெயிச்சாங்க, நல்ல மூமெண்ட்டில் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டத்தை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா எப்போதும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்து, அதே மாதிரி இஷான் கிஷன் போன வச்சு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. கிளாசன் அப்படியே கடைசி முடியை கொண்டு போய் முடிச்சாரு. நிதிஷ் ரெட்டி ஃபைனல் டச் கொடுத்தாரு. இதே பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த பேட்டர்ன் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 7 மேட்சில் விட்டுட்டாங்க. நாங்கள் அதிரடி ஆடுறோம் சொல்லி அந்த தப்பை பண்ணிட்டாங்க. பட் அந்த மேட்சுக்கான என்ன நூலோ அதை பிடிச்சிட்டாங்க. அந்த நூலை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். எஸ், இந்த சீசன் போயிருக்கலாம். பட் அடுத்த சீசன் வருங்க. அதுக்கு நீங்கள் டீமை ரெடி பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலேயே மூவ் பண்ணணும். பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கமின்ஸு, அக்ஷர் பட்டேல், ஷமி, உனத்கட்டு, அன்சாரிலாம் இருக்காங்க. ஷமி ஜொலிக்கலைங்க. அவருக்கு இங்கிலாந்தோட டெஸ்ட் டூர் வேறு வருது. பாப்போம், பொறுத்து அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் ஒவ்வொன்றா பேசுவோம். பட் கமின்ஸாக இருக்கட்டும், கமின்ஸ் ஒருத்தர் தான் பொறுப்பாக பவுலிங் போட்டுருக்காரு. உனத்கட் சப்போர்ட் பண்ணுறாரு. அக்ஷர் பட்டேல் ஸ்லோ பாலாக போட்டுருக்காரு. அன்சாரிக்கு விக்கெட் விழுவ மாட்டேங்குதுங்க. அவர் நல்லா தான் போகிறார், விக்கெட் விழுவ மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.